இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, இரட்சகரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இரட்சகர் நமக்கு இரட்சிப்பை கொடுத்து விட்டார். விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொண்டு விட்டோம். இன்று இரட்சிப்பின் நிச்சயத்தோடு நாம் புது வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் எங்கேயோ நாம் எங்கேயோ என்று இதோடு முடிந்து விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனுதினமும் இறைவனோடு தேவனோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆண்டவரோடு நாம் எப்படி வாழுகிறோம், தேவனோடு நம்முடைய ஐக்கியம் என்ன என்பதை இந்த நாளிலே தியானிப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் இது எப்படி சாத்தியமாகும்? சிலுவை மூலமாக சாத்தியமாகும். சிலுவையில் தான் ஒரு இரட்சகரும் ஒரு பாவியும் சந்திக்க முடியும். இது ஆண்டவரால் கூடும், மனிதர்களால் கூடாதுதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மாபெரும் கிருபை, சிலுவையில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். சிலுவை மூலமாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை நேரடியாக பார்க்க முடியாது. ஆண்டவர் மனிதர்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை உருவாக்க சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அங்கே கிருபாசனம்ங்கிற ஒரு இடம். வருஷத்தில் ஒரு முறை பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாரு, மக்களுடைய பாவங்களுக்காக அந்த கிருபாசன தண்டையில் கிட்டி சேருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரோடு நாம் எல்லாரும் ஐக்கியம் கொள்ளும்படியாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலய திரைச்சிலையே அவர் மரிக்கும்போது இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். இன்று எல்லாரும் தைரியமாக அவரோடு நம்ம நெருங்கி அவருடைய பிள்ளைகளாயிட்டோம். அவரோடு நாம் நெருங்கி பேசுவதற்கு, நாம் வாழுவதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாம் இதை சம்பாதித்திருக்கிறோம். ஆகவே தான் எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் அவருடைய இரத்தத்தினால நாம் அந்த புதிய ஜீவ பாதையில் செல்லக்கூடிய தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்தபடியாக எபிரேயர் 14 வாசிக்கிறோம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் இந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியம், அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்படி, அவரோடு பேசும்படி ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியம் எப்படி வளர்ந்தோங்கும், எப்படி அது வளரும், இந்த ஐக்கியம் எப்படி, இந்த உறவு எப்படி மேம்படும், இதை நாம் வேதத்தின் மூலம் தியானிப்போம். யாரோடு உலகத்தில் அதிக நேரம் நாம் செலவு பண்ணுறோமோ அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும். அப்போது இந்த ஆண்டவரோடு நாம் அதிகமாக ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு அதிகமாக நேரம் செலவிட வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு, பேசுவதற்கு ஜெபம் மிகவும் உதவியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவரோடு பேசுகிறோம். வேதம் வாசிக்கும்போது அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஜெபம் இது பல வேளைகளிலே நாம் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது ஜெபிப்பதற்கு அது தடையாக அமைகிறது. ஆகவே தான் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். இந்த பாவ அறிக்கையில் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரிடத்தில் வரும்போது, தாவீது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. ஆண்டவர் தாவீதுகிட்ட ரொம்ப அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு தவறு ஆண்டவரே சொல்கிறார், அந்த ஒரு பாவத்தை தவிர நான் அவர்கிட்ட எந்த பாவத்தையும் பார்க்கலன்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய பாவ அறிக்கையை பாருங்கள், அவர் தன்னுடைய இருதயம் நொறுங்குண்டதாக சொல்லுகிறார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும் அப்படின்னு சொல்கிறார். உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் என்று கதறுகிறார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம அறியாமல் ஒரு சில தவறுகள் செய்யும்போது ஆண்டோடத்தில் எப்படி வரணும், நம்ம அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம் நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்.
ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்வது நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் யோவான் 15:11 இவ்வாறு சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:8 வாசிக்கிறோம். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் கொள்வது மிகவும் களி கூறுகிற ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசித்து குடிப்பதனால் வருகிற சந்தோஷம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவரோடு இருப்பது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவது, அது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நாம் தரித்திருப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு நாம் செயல்படுவது, அது மிகவும் ஆனந்தமான ஒரு அனுபவம், மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதன் மூலமாக நாம் பாவத்தையும் சாத்தானையும் எளிதாக ஜெயிக்க முடியும். அந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கும்போது, ஐக்கியத்தில் இருக்கும்போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது, என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கிறதற்கு பல வேளைகளிலே பல காரணங்களை சொல்லுகிறோம். நாம் ஜெபிப்பதற்கு மறந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவரோடு ஐக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், பல நேரங்களிலே நாம் இருளிலே இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் நோக்கி கூப்பிடு. அதிகாலையிலே நம்ம ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த நாளுக்குரிய எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள மலைகளை தாண்டுவேன், மான்கால்களை ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மத்தியான வேளையில் தானியேல் துதித்து பாடினான். நாமும் மத்தியான வேளையில் அமைதியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்து முடித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இரவு நேரங்களிலே நம்ம அன்று செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறவர்களாக, நாம் தவறின காரியங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் பாவரிக்கை செய்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து அவர் செயலாற்றுவார். அவர் எப்போதும் நம்மோடு ஐக்கியமுள்ளவராக, நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியமுள்ளவர்களாக, ஆண்டவரே, நீங்கள் முதலாவதாக மனிதர்களை உருவாக்கும் போது ஆண்டவரே பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவி வந்தீங்களேப்பா, அதே போல் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உம்மோடு உறவாடுகிறவர்களாக, உம்மோடு உலாவி வருகிறவர்களாக, உம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாக, எப்போதும் உம்மிடத்தில் பேசுகிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே உம்மோடு வாழ கர்த்தர் எங்களோடு உம்முடைய சமூகம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.